அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கு, பாமக நடக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை பத்தி அது ஒன்றும் இல்லை. அது இல்லை, இப்போ நலமாக இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அது இந்த அழுத்தம் தான். அது தொடர்ச்சியாக அதையே நினச்சிக்கிட்டு இருந்ததுனால அது அழுத்தம் அதிகமாகி கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ சரியாக இருக்காங்க. இன்னொரு கொஞ்ச நாள் 2-3 நாள் ஓய்வு எடுத்தால் சரியாக. அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு, ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் வெட்கப்படக்கூடிய நாள் விரைவில் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எதிர்கட்சியினர் ஹிந்தியை கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரியலையா அப்படின்றாரு. இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் பேசும்போது அவருக்கு ஆதரவாக அமித்ஷா அவர்களுடைய கருத்துக்கு ஆதரவான ஒரு பதில் இல்லை. ஐயா எடப்பாடி ஐயா அவங்களோட கூட்டணி வச்சிருக்கும் போது அந்த கருத்துக்கு எதிர்கருத்து பேச முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியும், அவங்க ஆங்கிலத்தை புறந்தள்ள நினைக்கிறது இந்திய எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணுங்கிறது தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு ஒரு கெடுவாய்ப்பாக யாரும் ஆங்கிலத்தை விரும்பி கற்கல. வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்ட காலத்தில் அவன் உருவாக்குனதான் இந்த நாட்டு கட்டமைப்பு. நம்ம பல்வேறு நிலப்பரப்புகளாக பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அதில் இப்போ பல்வேறு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்லாம் எந்த நாட்டிலையும் ஆங்கிலம் இல்லை. ஃப்ரான்ஸ்னா ஃப்ரெஞ்சு, அப்படி அவன் மொழியில் இருப்பான். தொடர்புக்கு கூட அதை பயன்படுத்திக்கிற மாட்டாங்க. நமக்கு ஒரு தொடர்பு மொழியாக ஒரு கெடுவாய்ப்பாக நமக்கு ஒரு இந்த ஆங்கிலம் தேவைப்படுது. இப்போ நீங்கள் தெலுங்கில் இருக்கீங்க, அவர் கன்னடத்தில் இருக்கார், ஒரு மலையாளத்தில் இருக்கார், நான் தமிழில் இருக்கிறேன்னா நமக்குள்ள ஒரு தொடர்பு மொழி தேவைப்படுது. அதுக்கு நம்ம ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கிறோம். அவரவர் மொழி அவரவருக்கு ஒரு தொடர்பு மொழி, அப்படி தான் கட்டமைக்கப்பட்டது. இப்போ இவங்க அவங்க தாய்மொழியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ மும்மொழி அப்படின்னு ஏற்போம். மும்மொழி சரி ஏற்போம். எம்மொழி எங்கே இருக்கிறது? எம்மொழியே இல்லாத இன்னொரு மும்மொழிங்கிறத நம்ம ஏற்க முடியல. ரெண்டாவது அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. நம்மளுடைய கோட்பாடு கொள்கை மொழி அவரவருக்கு அவரவர் தாய்மொழி தான் இருக்கணும். ஆந்திராவில் தெலுங்கு இருக்கணும், கர்நாடகாவில் கன்னடம் இருக்கணும், எனக்கு தமிழ் இருக்கணும். தொடர்பு மொழி, ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் அப்படின்னு வைக்கலாம். அதையும் கொள்கை மொழியாக ஆக்கிக்கிட்டு இருக்க முடியாது. இல்லை, பெத்தவ ஒருத்தி தானே இருக்க முடியும். எத்தனை பேரையும் அம்மானு கூப்பிடலாம், ஆனால் பெத்தவ ஒருத்தி தானே இருக்க முடியும். அந்த ஒருத்தி யாருன்னா எனக்கு தமிழ், உனக்கு தெலுங்கு, அப்படி தான் வச்சுக்கிறணும். அதை விட்டுட்டு அவங்க இந்தியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த முயற்சியில் இந்த நாடு எவ்வளவு பின்னடைவை சந்திக்க போகுது, எவ்வளோ பெரிய தேச ஒருமைப்பாடுக்கும் இறையாண்மைக்கும் எவ்வளவு இடையூறாக வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அது பாருங்கள், அது எவ்வளோ பெரிய பின்னடைவை கொண்டு வரும்னு உங்களுக்கு தெரியும். தங்கச்சி, அதெல்லாம் உங்களுக்கு இதே எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் மாப்பா பாண்டியராஜன் இந்திய நாகரிகம்னு பண்பாடுன்னு சொன்னது இருக்கா இல்லையா? இந்திய பண்பாடுன்னு சொன்னார். இந்திய நாகரிகம் சொன்னவர் அவர் தான். அதை எதிர்த்து அறிக்கை கொடுத்தவன் நான். மறுபடியும் ஐயா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அவரை போய் சந்திச்சு, ஐயா அண்ணன் பேசுறது தப்பு, இது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னபோது, இல்லை நான் சொல்கிறேன், இனிமேல் பேச மாட்டாருன்னு சொல்லி மறுபடி மாற்றினாங்க. இவங்க திராவிட நாகரிகம்னாங்க, அவங்க இந்திய நாகரிகம்னாங்க. அம்மா நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? இந்திய நாகரிகம்னாங்க. 2 பேருக்குமே இந்த பெருமையை, இந்த உண்மையை ஏற்க மனசில்லை, இந்த பெருமையை தமிழனுக்கு விட்டு கொடுக்க மனசில்லை. இவங்க 2 பேரும் இந்த எடுத்தாங்கல்ல, அந்த பொருளை முதல்ல எங்கே கொண்டு வச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் பெங்களூருக்கு போச்சு. நான் போய் பார்த்துட்டு சத்தம் போட்டேன், என்னதை எடுத்துகிட்டு போய் பெங்களூரில் இருக்கியா கொண்டு வைக்கிறேன் நீனு, இங்கேயே ஒரு அருங்காட்சியகம் கட்டி வைக்க முடியாதா அப்படின்னு. ஒரு அடிப்படை கேள்வி தான். இவ்வளோ பெருமை பேசுறீங்கள 2 பேரும் என்னதுன்னு. யாராவது நீங்கள் வரலாற்றில் 2 ஏக்கரில் ஒரு இனக்குழு கூடி வாழ்மா தங்கச்சி? குறைஞ்சது 300 ஏக்கர் 400 ஏக்கர் 500 ஏக்கரில் தான் கூடுவான். ஒரு கிராமம் எவ்வளோ பெருசில் இருக்கு சொல்லுங்கள்? ஒரு கிராமத்தில் எவ்வளோ பெருசில் வாழ்வான் ஒரு கிராமத்தில் குடியிருப்பு? 2 ஏக்கரில் இருக்கிற மனித வாழ்விடம் இருந்திருக்குமா? நீ ஏன் 2 ஏக்கரை தோண்டிட்டு நிப்பாட்டிட்ட? எவ்வளோதான் என் நாகரிகமா? அங்கே இருக்கிற ஒரு 200 ஏக்கர் 300 ஏக்கர் பரப்பளவு தோண்டிப்பாரு, என் தொன்மம் தெரியும்ல. நீ சும்மா ஒப்புக்கு தோண்டிட்டா தெரிஞ்சு போச்சு, இது தமிழங்க, நீ இது அந்த பெருமையை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப நெருக்குனீங்கன்னா, ஆமாம் 5500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்புறம் இங்கிட்டு போனால் தமிழ் அறிவியல் மொழி இல்லை என்றே. என்னங்கடா உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன? இந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது. தமிழன் மூத்த குடி, உலகின் தொன்மையான மொழி தமிழ், உலகின் மூத்த இனம் தமிழ் இனம்ங்கிற பெருமை தமிழனுக்கு வந்துடக்கூடாது. அது தவிர உங்களுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு 2 பேரும் அதை எங்களுக்கு நீங்கள் நல்லா இருங்க வச்சுக்கிறீங்க, இப்போவாது தமிழர் கீழடி, தமிழர் தாய்மடி கேட்க நல்லா தான் இருக்கு. இல்லைன்னா விழுக அடி, அதுக்காக சொல்றீங்க. வேற ஏதாவது
பூந்தோட்டம் வந்து 80 கோடி ரூபாயில புதுப்பிக்கப்பட்டு மறுபடியும் ஓபன் பண்ணியிருக்காங்க. சிஎம்க்கு பாராட்டு விழா வந்து நடந்திருக்கு. அது மக்களுக்கு எந்த வகையில பயனுள்ளதா இருக்கு? வள்ளுவருக்கு கோட்டம் இருக்குது, செல்லம் இருக்குது. குறள் படிக்க ஒரு கூட இருக்காங்கிறது என்ன பிரச்சனை? குறள் படித்து அதன் வழி நடக்க இன்னைக்கு வாய்ப்பு இருக்கா? அது இருக்கா? வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியில் இல்லாத வாழ்வியல் நன்னறி உலகத்தில் எங்கேயும் இருக்கா? ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லையே தங்கச்சி. தமிழ் படிக்கவே வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு அரசு பள்ளியில தான் இருந்தது, அதுவும் இல்லை. இப்போ அதுவும் ஆங்கில வழியா மாத்திட்டீங்க எல்லாத்தையும். அது சரி, வரவேற்போம். நாளைக்கு இப்போ இந்த பாஜக நடத்துகிற முருகர் மாநாட்டில் யோகி ஆதித்யநாத் கலந்துக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க சார். அது எப்படி வரவேற்பு? இது நான் அவங்க வரவேற்பாங்க, அவங்களுக்கு விருந்தினர். நமக்கு அதில் உடன்பாடு இல்லையா தம்பி. முதல்ல இந்துக்கும் முருகனுக்கு என்ன தம்பி சம்பந்தம் இருக்கு தம்பி? யாராவது சொல்லுங்க தம்பி. முருகன் இந்துவா தம்பி? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. யாராவது முருகன் இந்துவா? தங்கச்சி முருகன் இந்துவா? சிவன் இந்துவா தம்பி? தம்பி தம்பி ஒன்றுன்றது நீ தான் கேள்வி கேட்ட. சிவன் முருகன் இந்துவா? எப்ப இந்து சொல்லு? நீ ஒரு முடிவுப்பா. தமிழ் தம்பி, கூட்டு பொரியல் அவியல் சோறு சாம்பார் எல்லாம் சேர்த்து சாப்பாடுன்ற மாதிரி வெள்ளைக்காரன் இந்துன்னு ஆகிட்டான். ஏன் முருகனுக்கும் சிவனுக்கும் தெரியுமா அவன் இந்துன்னு? சைவ கடவுள் அவன். அதுல நாங்க வீர சைவர்கள். உங்களுக்கு இப்போதைக்கு அரசியல் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொருத்தர் தூக்குனீங்க. இப்போ எங்கள்கிட்ட எங்கள் இறையை எடுத்து வள்ளுவனுக்கு காவியை போட்டு பார்த்தி அது எடுபடல. இப்போ வேலை தூக்கி பார்க்குறீங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு போடுறீங்க. இந்து மாநாடு போட்டு அந்த வாக்கை எத்தனை மாநாடு போட்டாலும் ஐயா எடப்பாடிக்கு பின்னாடி தானே போய் நிற்கணும். என்ன தங்கச்சி? அவரே சொல்றாரு, நானே முருக பக்தன், என் பேரே பழனிசாமின்னு. இந்த முருகனை கும்பிட்டு அந்த பழனிசாமிக்கு பின்னாடி தான் போய் நிற்கணும். சரிதானே? வேற ஏதாவது இருக்கு?